மீண்டும் சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு. 31/8/2022 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். டீச்சர்ஸ் கிராச்சுவிட்டியை பற்றி நான் பேசிட்டு வரேன். இதில் வாயில்லாத பூச்சின்னு சொல்லுவாங்க. அவங்களால பேசவே முடியாது என்ற நிலையில் இருப்பாங்க. அது தனியார் பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஒரு பக்கம் எக்கனாமிக் நெசசிட்டி, வேலை செஞ்சு தான் ஆகணும். ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை பாடம் சொல்லிக் கொடுக்கணும், படிக்க மாட்டாங்க, ஒழுங்கீனமாக இருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தாகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் டெர்மினல் பெனிஃபிட் கொடுக்கலன்னா டே 1லேருந்து பிஎஃப் பிடிக்கணும், பிடிக்க மாட்டேன்றாங்க. விட்டுட்டு போகும்போது கிராச்சுவிட்டி கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்றாங்க. யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? அதற்காகத்தான் இந்த பதிவுகளெல்லாம் நான் போட்டுட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பாப்புலர் பள்ளிக்கூடம், எல்லாம் நான் 29 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு பேனர் போடுற பள்ளிக்கூடம், அங்கே போய் ஒரு டீச்சர் கேட்குறாங்க, ஐயா நான் 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன், எனக்கு கிராச்சுவிட்டி கொடுங்க. என்ன உங்களுக்கெல்லாம் கிராச்சுவிட்டியே கிடையாது. அதுக்கப்புறம் 4 வாட்டி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் 6,48,000 ரூபாய். இவங்க கொடுத்து 2 லட்சம் ரூபாய். அதில் கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஒரு பஸ் கண்டக்டர் 20 வருஷம் ஒர்க் பண்ணார். ஒரு நாளைக்கு அந்த பஸ் கண்டக்டர் 4 ட்ரிப் அடிக்கணும். ஒவ்வொரு பஸ்லேயும் 40 குழந்தைகள் ஏற்றணும், இறக்கணும், கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரணும், ரோடை கிராஸ் பண்ணணும். அவருக்கு கிடைக்க வேண்டிய கிராச்சுவிட்டி 1,78,000 ரூபாய். அவருக்கு கொடுத்த கிராச்சுவிட்டி 60,000 ரூபாய். ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வாங்கிட்டாங்க. இது தவறு. அதற்காகத்தான் இந்த பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஆந்திராவில் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 1977 சேர்றாரு. 2011 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பணம் இல்லை எங்கள் சொசைட்டியில் அப்படின்றாங்க. அவர் உடலை ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட் என்ன சொல்கிறது? நான் பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி அண்ட் லீவ் என்கேஷ்மெண்ட் இஸ் எ ரைட். when there is no legal impediment, சட்ட ரீதியாக உங்களுக்கு தடைகள் இல்லைன்னா ஏன் மறுக்கிறீங்க? உங்களுக்கு பணம் இல்லைன்றதை காரணம் காட்டி கிராச்சுவிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அது மட்டும் இல்லை, அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது, நீங்கள் கிராச்சுவிட்டி அப்ளை பண்ண 30வது நாளுக்குள்ளே கிராச்சுவிட்டி அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா 10% இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் வாங்கலாம். அது ஜட்ஜ்மெண்ட். எதற்காக இந்த பதிவுகள்லாம் போகிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு. 31/8/2022 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். உங்களுக்கு இது பற்றிய சந்தேகங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு உங்களோட நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.